இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்கே குட்டி பாப்பா டியான்னு ஓடி வர்றா. நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள வேகமாக காப்பாற்றுங்க, அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் வாட்டி ஏதாச்சும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னால், இந்த பொண்ணு இந்த பக்கத்தில் இருந்த அனாத ஆசிரமத்தில் தானே போய் இருந்தா, இவளை தத்தெடுத்துட்டு போன குடும்பம் எல்லாமே உருப்பிடாமல் போயிருச்சு, இவ ஒரு சாபம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கா, இவளை அடித்து விரட்டி விடுங்க, இவளை பக்கத்தில் கூட சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஷென்மே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் விடுங்க பட்லர் அப்படின்றத சொன்னதும் அந்த பாப்பா பார்த்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க, நான் ஆன்ட்டியை காப்பாற்றணும், அவங்க என்கிட்ட ரொம்ப பாசமாக வந்துட்டு நடந்திருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது அப்போங்க நம்ம லூசி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சின்ன பிள்ளைய விடுங்கன்னு சொன்னால் பாட்டி நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கே கையை பிடிச்சி ஆட்டினதும் இருக்க சக்தி பட்டதுமே பாட்டி அங்கே டக்குன்னு கண்ணை முடிச்சிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக், எப்படி அவங்களுக்கு முழிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா நடக்குது, செத்தவங்க பிழைச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்டர் செக் பண்ணிவிட்டு பாடி கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ப முடியல, மிராக்கள் தான் அப்படின்ற சொன்னதும் இந்த பொண்ணுக்கு பார்த்தா அவங்கள காப்பாற்றின வாசி உடம்புல இருக்க சக்திகள்லாம் போய் தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த பாட்டி நீ இந்த பொண்ணை தத்தெடுத்தாகணும் அப்படின்றத சொன்னதுமே அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டா, நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையான்னு சொல்லும்போது பட்லர் இவ சாபம் பிடிச்ச பொண்ணுன்னு எல்லாருமே சொல்கிறாங்கம்மான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன பிள்ளை எவ சாபம் பிடிச்சவ அப்படின்னு சைட்டு அவங்க கோவப்படுறாங்க, நீ அடா பண்ணலைன்னா நான் பேசாமல் இப்போவே செத்து போயிடறேன்டா, என்னை புதைச்சிருங்கன்னு சொன்னதுவே வேறு வழி இல்லாமல் சரி தத்தெடுக்க நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த பட்லர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவருமே அங்கே எல்லாத்தையுமே கொண்டு கொடுத்து இப்போ இருந்து இந்த குழந்தை உங்களோடது சார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். அப்பாங்க அந்த பொண்ணு பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட தானே சேர்ந்து இருக்க போகிறேன்னு சொன்னால் ஷென்னுக்கு பிள்ளைங்கனாலே பிடிக்காது, பேசாமல் அவன் பாட்டி கிளம்பி போனால் குட்டி பொண்ணு பின்னாடியே போயிடுச்சேக்கா, ஒரு சின்ன டெடி பேரை மட்டும் கையில் வச்சுட்டேக்கா, இந்த பொண்ணை இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே இருக்க மீறவங்க எல்லாருமே இந்த சாவம் பிடிச்சவளை எதுக்குப்பா டைரக்டர் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசினதும் எதுக்காக நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷென்னை பார்த்தா அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, எதுக்காகப்பா நீங்கள் என்னை ஹேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நீ இதுக்கப்புறம் என்னை அப்பான்லாம் கூப்பிட்ற வேலை வைக்கக்கூடாது, அழுகாத அப்படின்ற சொல்லிட்டு திட்டினதும் அந்த பொண்ணு வாய முடிட்டு அழுததுமே அவனுக்கே கஷ்டமாக இருக்குது. ரூம்லேயுமே ஏன் அந்த அங்கிள் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்னை பார்த்தா பிடிக்கலையா, நான் என்ன அப்படி பேர்லக்கான பொண்ணு அப்படின்ற சைட்டு அவளுக்கு கவலையாக இருக்குது, நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும் போதே அங்கே மின்னல்லாம் வெட்டினதும் அந்த பிள்ளை ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ எனக்கு பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எங்கே சாப்பிடும்போது பாட்டி அவளை ரொம்ப அங்கே பாசமாக பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஒல்லியாக இருக்க தெரியுமா, நல்லா சாப்பிடு அப்படின்றத சொன்னதுமே அம்மா நீங்கள் அவளை ஸ்பாயில் பண்ணாதீங்க, அவளுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, அவள் நல்லா சாப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளாக சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்றதாவே சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர் சொல்கிறது சரிதானே, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லூசியுமே எடுத்து வைக்கிறாங்க. பட் சின்ன பிள்ளைகிட்ட அப்படி மூஞ்ச ஊராங்கட்ட மாதிரி வச்சு பேசாதீங்க அப்படின்ற சொல்லும்போது பாட்டியோட கழுத்தில் அங்கே டைமண்ட் நெக்லஸாக காணும். ஐயோ என் நெக்லஸை காணுமேன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே பக்கத்தில் இருக்க கார்டனில் தான் இருக்குது, டாக்டர் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்குன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா பாட்டி அவள் சொல்கிறது கரெக்டான்டான்னு சொல்லிட்டு உடனே அங்கே தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. தேடி பார்த்தாங்க எதுவுமே இல்லை. பட் ஒரு மெய்டுக்கு மட்டும் பயமாக இருக்குது, மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு இவ பேச்சை கேட்டு தேடணும் பாருங்கன்னு சொல்லும் போதே அங்கே பார்த்தா இங்கே உள்ளே இருக்க பாருங்கன்னு சொல்கிறப்ப அங்கே ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அங்கே அந்த டாக் வேமா அங்கே அதை எடுத்துச்சுக்கவுமே அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிருது, இந்த டாக் எப்படி இது தெரியும்னு சொல்லிட்டு மெய்டு அங்கே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. உன்கிட்ட இருந்து எப்படி இந்த மோதிரம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கேட்டால் இன்னுமே அவங்க நிறைய எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறப்ப அந்த லேடி எப்போ பார்த்தாலுமே இவளை திட்டிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டேக்கா. பாங்க வேணுக்குனே இவ பண்ணியிருக்காளா, திருட்டு வேலை நீ பண்ணியா, ஏன் பண்ண அப்படின்ற சொன்னதும் நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா அவங்ககிட்ட பாக்ஸில் இன்னுமே பொருள் இருக்குது, அந்த டாக்கை வச்சு தான் எடுத்தாங்கன்னு சொன்னதுமே மேடம் இது உங்களோட நெக்லஸ் தான் மேடம் சொன்னதும் அந்த லேடி பயந்து போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, என் புள்ள கேப்லிங் குரூப்பில் மாட்டிக்கிட்டான், அவன் காசு கொடுக்கலன்னா கையை வெட்டிடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னதும் இவன் எவிடன்ஸ் சொல்ல சிக்கியிருக்கா, இவளை போலீஸில் ஒப்படைச்சிருங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடிக்கு அதை கேட்டுட்டு அங்கே நம்ம டியான் மேலே பயங்கரமான கோவம் ஆயிடுச்சுக்கு. பாட்டி எங்கள் டியான்ட்ட ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு அங்கே தலை சுற்றும் போது அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவன் இந்த மாதிரி செயல்கள் செய்யும் போது தான் அவளுக்கு பாடியில் ரொம்ப டயர்டாகுதுன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம லீயை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பைக்கை ஓட்டிட்டு வந்தா, குட்டி புள்ள என்ன பார்த்துட்டு இருக்கா, இப்படி தான் ஸ்டைலாக வரணும், நான் கண்ணை முடிக்கிட்டு கூட வண்டி ஓட்டுவேன் தெரியுமா அப்படின்றத சொன்னதும் ஓட்டாதீங்க டேஞ்சரஸ் ஆயிரும்னு சொன்னதுமே அப்படியான்னு சொல்லிட்டு நான் குப்புற கடிச்சு விழுந்துடாதீங்கன்னு சொல்லும் போதே விழுந்துடா. ஐயோ என்னாச்சு எங்க மாஸ்டர்னு சொல்லும் போதே இவங்க ரூமுக்கு வந்ததுமே அந்த கரடி பொம்மையை பிடிங்க வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டான், அதை
அதை கொடுங்க, அது என்னோடதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே கத்துனதும் கோவமாயிட்டு, நீங்கள் ரொம்ப பேடான பர்சன், உங்களோட கார் வந்து உடஞ்சி இப்போ கீழே விழுகுன்னு சொன்னதும் அதே மாதிரி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு ஐயோ என் காருன்னு சொல்லிட்டு அழுதுச்சுக்கான். பிறகு சூப்பராக வச்சுருந்தா வேவாங்க சில்லி பேஸ்ட் எடுத்து போட்டு என் காரை உடைச்ச பாரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு வச்சா, அந்த பிள்ளை குடிக்கும்போது ஐயோ காரம் காரம்னு சொல்லிட்டு கத்துறா, என் காரை உடச்சையில் அப்படின்ற சொல்லிட்டு சண்டைக்கு வந்ததும் நீங்கள் ரொம்ப மோசமானவர் இப்போ பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கால் பண்ணதுமே வந்துட்டு ரொம்ப மோசமானவன் தான்ப்பா, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லுவான்னு சொன்னால் நீங்கள் பேசின எல்லாமே ரொம்பவே வந்துட்டு இப்போ வெளியே சத்தமாக கேட்கட்டும்னு சொன்னால் இவன் திட்டுற எல்லாமே கேட்டதுமே நம்ம ஷேர் டே ரூம்க்கு வாடா அப்படின்ற சேர்த்து கூப்பிட்டதும் போட்டு அடி அடி நான் அடிச்சு விட்றான். ஏன்டா அண்ணனவே இப்படி மரியாதை இல்லாமல் பேசுவேன்னு சொல்லிட்டு ஐயோ இந்த குட்டிச்சாத்தா என்ன சொன்னாலும் படிக்குதே, நான் வந்துட்டு அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வா என் கூட அப்படின்ற செட்டு கூப்பிட்டா, எங்கன்னு செட்டு கேட்டா வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவன் அங்கே அவளை பயமுடுத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். பட் அங்கே உண்மையிலே கிட்னாப் பண்ணுறவங்க வந்துடுறாங்க. ஏய் ரொம்பலாம் பயமுடுத்தக்கூடாது, சின்ன பிள்ளை சும்மா மட்டும் மிரட்டி விடணும்னு சொன்னால் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனையுமே சேர்த்து அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ கிட்னாப் பண்ணது பார்த்தா அந்த மெய்டு தான், உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு, என் பிள்ளை கையையுமே வெந்து வெட்டிட்டாங்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி அப்படின்ற சொல்லும்போது பேசாமல் போட்டு தள்ளிடுவோமான்னு சொன்னதுமே நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உன் கால் வந்து அப்படியே கீழே வந்து மடக்கி விழுந்து உன் பல்ல எல்லாமே உடஞ்சி போயிடும்னு சொன்னதும் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்தால் அதே மாதிரி கீழே குப்புற கடிச்சு விழுந்து பல்ல எல்லாமே உடஞ்சி போயிடுது. நான் இவளை கொன்றேன்னு சொல்லும் போதே வேமா அங்கே நம்ம வந்து காப்பாற்றினதும் இப்போ என்னோட அங்கிள் வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நம்ம ஷென்மே வந்துடுறான். நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற சேட்டு கேட்டதும் நான் நல்லா இருக்கேன் பாரு, எப்படி இருக்கேன் நல்லா இருக்கனா அப்படின்ற சேட்டு அவன் கேட்குறான். உன் பொண்ணு மயக்கமானதுமே தியான் என்னாச்சு அப்படின்றத சேட்டு பயந்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு சரியான சொன்னதுமே பிரதர் நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ண நினச்சி அது எப்படியோ தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற சொன்னதுமே நீங்கள் எப்பயுமே என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டீங்க, ஸோ நீங்கள் என் பக்கம் வந்துட்டு நான் இப்படி தப்பெல்லாம் பண்ணால் திரும்புவேன்றதுக்காக தான் நான் அந்த ரேஸெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் உன்னால் பாரு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டு கோவமாயிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம டியானை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து விடுறாங்க. இந்த பொண்ணை வந்து தத்தெடுத்துட்டு போன எல்லாருமே வந்து ரொம்ப வந்து இஷ்யூவில் போயிருக்காங்க பாஸ். பட் அங்கே ஒரு பாட்டி மட்டும் ரொம்ப பாசமாக பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் எதுவுமே எப்பயுமே நடந்ததில்ல பாஸ் அப்படின்ற சொல்லும்போது இப்போ வரைக்குமே நடந்துட்டுருக்க எல்லா விஷயமே அவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அப்படின்னா வந்துட்டு அவளை நம்ம டெஸ்ட் பார்க்கணுமேனு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அவங்க மெயின் வந்துட்டு கோவமாயிட்டு அவளை திட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு அங்கே வந்து பார்த்துச்சேக்கா அது அவங்கள வரும்போது பாரு இப்போ கீழே விழுக போகிறீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி சூப்பு போட்டு கீழே விழுந்ததுமே புரிஞ்சுக்குது இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, அதனால தான் கோவப்பட்டு திட்டிருக்கான்னு சொல்லிட்டு மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்ற செட்டி கேட்டா, நீங்கள் சின்ன பிள்ளைட்டு எதுக்காக இப்படி வந்து தகுதிக்கு மீறி நடந்துக்கிறீங்கன்னு செட்டி கேட்டதுமே நீங்கள் எப்பயுமே அந்த பிள்ளையை ஹேட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் சொன்னதும் அப்போங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு சொன்னால் ப்ளீஸ் மாஸ்டர் என் வேலை இல்லைன்னா எனக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் அப்போங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க, இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்கன்னு செட்டி ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ உடஞ்ச பொருள் எல்லாமே எடுக்க போனதுமே நீ இதை தொடாத அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு, ஏன்னா பிள்ளைங்கனாலே பிடிக்காது, பட் இந்த பிள்ளைகிட்ட என்ன நம்ம நெருங்கி போகிறோமேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இந்த மாதிரி யாரையும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் சரி இப்படி இந்த ஷோ வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம கம்பெனிக்கு எதிராகவே நம்மளுக்கு எதிராக அவன் வந்துட்டு எல்லா வேலையுமே பண்ணுறான், காம்படிஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் பாஸ், ஊருக்குள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸை வந்து கலப்பிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே புரியுது அவன் சரியான தில்லாலங்கடி பையன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி இங்கே பேட்டி கொடுத்துட்டு ஷோ குடும்பம் வந்துட்டு உருப்படாதது, அவங்க கூட சேர்ந்து கிளாப்ரேஷன் வைக்கிறவங்க எல்லாமே உருப்படாமல் தான் போவாங்க, ஏன் லெவல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா வந்துட்டு ஓவர் பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போங்க நம்ம டியான் ஆண்டி அந்த ஆள் என்ன நம்ம அங்கிளை பற்றி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காரு, ஐ திங்க் வந்துட்டு அந்த ஆள் வந்து பண்ணுற தப்புக்கு இப்போ அவருக்கு வந்து மூக்கெல்லாமே செவந்து பெருசாக நீளமாகும், அவரோட கட்டிடங்கள் ரெண்டுது இடிஞ்சு கீழே விழுக போகுது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஷேன் வாய மூடு தாயே அப்படின்றத சொல்கிறான். அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு தும்மல் வந்து மூக்கு எல்லாமே செவந்து பயங்கர நீளமாக ஆரம்பிச்சிருது. வா ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே சிரிச்சிட்ருக்கா. ஐயோ என் மூக்குன்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணும்போது என்னப்பா நடக்குதுன்னு சொல்லும் போதே இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்ததுமே கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஐ திங்க் அவள் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறப்ப தான் அவளுக்கு உட முடியாமல் போகுதுன்னு சொல்லிட்டு பிரதர் இங்கே பாருங்க அவனோட எல்லாமே டோட்டலாக போச்சு, அவன் பேங்க்ராப்ட் நிலமையில் இருக்கான் அப்படின்றத சொன்னதுமே ஏய் தங்கமே எல்லாம் ஒன்னால தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம லீக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. ஸோ அங்கே இவள் வாயிலிருந்து எது வந்தாலுமே உண்மையாகவே பழிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ தப்பானவங்களுக்கு தான் அவள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஓகே நீ போய் வந்து ப்ளே பண்ணி எது
எது வேணாலும் சொல்லிடுறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் கூட்டிகிட்டு போனால் அங்கே நம்ம ஷூ பார்த்தா, என்னப்பா கீழே விழுந்துருவே நீ நினச்சியா, திரும்ப எந்திரிக்கிற எந்திரிச்சு அடிப்பேன் நான் அப்படின்ற சொல்கிறான். அப்போ அங்கே அந்த பொண்ணு, பார்த்து நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்க, இல்லைன்னா பக்கத்தில் ஓட்டியிருக்கிறது பிடிங்கிட்டு மேலே விழுந்துடாம அப்படின்றத சொல்கிறா. அது கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ அது எப்படி விழுகும், எல்லாமே நான் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போதே பார்த்தா அதே மாதிரி கீழே விழுந்துருது. அப்போ அங்கே வேகமாக ஓடி வந்து, சார் 2 கட்டடை இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு சார்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு பயமாயிட்டு அப்படியே பேண்ட்லேயே யூரின் போய் வச்சிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இங்கே பாருங்க நம்ம ஷூ அங்கிள் பயந்து போய் யூரின் போயிட்டாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஷென் வாயை மூடிக்கிறான். இவன் அரண்டு போய் கத்திச்சிக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ இப்போ போய் என்ன பண்ணுறேன்னா பேசாமல் வந்துட்டு ரெஸ்டடு எது வந்துட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸோ இவளுக்கு ஃபிசிக்கலாக உடம்புல அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு புரியுது. அப்போ அங்கே அவங்களோட சிஸ்டர் ஒரு பொண்ணு வாழ்றா, அவளோட பேர் லில்லி. அப்போ அங்கே என்ன ஆண்டி உங்கள் கையெல்லாமே அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை தான் சொல்லும்போது நம்ம ஷென் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். நம்ம அங்கிளை சொல்லி அவங்கள ஒரு வழி பண்ணலான்னு சொன்னதும், இல்லை அண்ணனுக்கு அதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக நான் ஆண்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம சுத்தியான்னு நினைக்கிறா. இங்கே பார்த்தா லின்சி என்ற பொண்ணு அங்கே, என்னடி நீ என்ன அந்த குடும்பத்துக்கு வந்து அடாப்டட் பொண்ணாக போயிட்டான்னா நீ பெரிய பணக்கார ஆயிடுவியா, நீ எப்பவுமே பூவர் தாண்டி, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, முதல் அந்த பேக்கை குடுறி அப்படின்ற சைட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்து போய் கொடுத்தா, என்ன வந்துட்டு பர்ஸில் காசு வச்சுருக்க, கை நிறைய கல்லாம் வச்சுட்டு வர மாட்டியா அப்படின்ற சைட்டு பயங்கரமான கோவப்பட்டு அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்கா. நீ இப்போ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு எனக்கு 10,000 ரூபா காசு இப்போ உடனே அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலன்னு வச்சுக்கோமே, உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் இல்லாமல் அந்த ஃபோட்டோ எடுத்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி விட்டுரு வேண்டி அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு பயந்து போயிடுறான். அப்போங்க நம்ம டியான் வந்து, தேவையில்லாமல் வந்துட்டு எதுக்காக எங்கள் ஆன்டி மேலே கை வைக்கிறீங்க, இப்போ உங்கள் மூஞ்சியாக அக்லியாக மாறப்போகுது, நீங்கள் வந்து கீழே இருக்க அந்த நாவோட எச்சத்தில் கால் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப அருவருப்பு பட போகிறீங்கன்னு சொல்லும் போதே அதே மாதிரி நடந்துருது. ஐயோச்சி இது என்ன அப்படின்றத செய்யிட்டு அவள் பயங்கரமாக கத்திச்சிக்கான். ஸோ அப்போங்க நம்ம லீவ் வந்துடுறான். என்ன பண்ணிச்சிக்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சதுமே பாருங்கள் இந்த பொண்ணு எவ்வளோ அக்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. அப்போங்க அவளை கூட்டிகிட்டு வந்து அடித்து தள்ளி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு என்னை கேவலப்படுத்துவ, அது வந்து 10,000 லைக்ஸ் வேறு விழுந்திருக்கு, உன்னால் என் மானம் கப்பலேறி போச்சு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்கே ரிமூவ் பண்ண போனால் அங்கே வந்துட்டு நம்ம டியானுக்கு அவள் ஃபோன் வந்து தெரியாமல் போயிடுது. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்க சவுண்டெல்லாம் கேட்டதுமே, ஐ திங்க் நம்ம ஆன்ட்டிக்கு பிரச்சனை அங்கிள் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே லொக்கேஷனை கண்டுபிடிச்சி கிளம்பிடுறாங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்றேன்டின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிச்சிக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமான பயமாயிருது. கரெக்டாக அப்போ நம்ம ஷென் வந்து அவளை அடித்து தள்ளி விட்டுட்டு அங்கே காப்பாற்றிடுறாங்க. இப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவள் பயந்து போகும்போது ஆளெல்லாமே வச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் விட சொன்னதுமே அங்கே வீட்டுக்கு வந்து, என்ன தைரியம் தான் நீங்கள் என்னோட பொண்ணை தூக்கி ஜெயிலில் வச்சுருப்பீங்கன்னு சொன்னதும், உங்கள் பொண்ணு பண்ணது தப்பு மேடம், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு செட்டி கேட்கும்போது நம்ம ஷென் வந்துடுறான். என்ன சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்றத செட்டி கேட்டா. அதை கேட்டுட்டு அவங்க, நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க, அது சின்ன பிள்ளைய சண்டை, அதுக்கு போய் நம்ம போய் நடுவில் வரலாமான்னு சொன்னதுமே, உங்கள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு கோஆப்ரேஷன் தேவை கிடையாது, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் கோவமாயிட்ருக்கான். ஸோ லின்சி, அம்மா நீ இப்போ எதுக்காக அவங்க கூட போய் சண்டை போட்டுட்ருக்க, உண்மையிலே நான் தான் அவளை புள்ளி பண்ணேன், அதுக்காக காரணம் என்ன தெரியுமா, நீ எப்போ பார்த்தாலும் நீ என்னை மட்டமாகவே வந்து அவ கூட சேர்ந்து கம்பேர் பண்ணிட்டுருக்க, ஸோ ஓ மேலே இருக்க கோவத்தை நான் யார்கிட்ட காமிப்பேன், அதனால தான் அவட்ட காமிச்சேன் அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கூட எந்த கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ அப்பங்க தான் நம்மளை லில்லிக்கு புரியுது, நம்மளை கொடுமைப்படுத்தின ஒழுமே வந்து உண்மையிலே வந்து கஷ்டத்தில் தான் இருக்கா, அதை காட்டுறதுக்கு வழி இல்லாமல் இப்படி இருக்காளான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பங்க நம்ம டியான் ஆன்ட்டி இதுக்கப்புறம் உங்களை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போங்க மெய்டு ஒருத்தவங்க அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அந்த அனுப்பி விட்டதுமே, அந்த குட்டிச்சாத்தானை அந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும், அவங்க தத்தெடுத்துட்டு போன பிறகு அது ரொம்ப அரகண்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி விட்டு அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கணும், ஏன்னா அதால தான் இன்னைக்கு எனக்கு நாசமாக போயிடுச்சு, அது வாயில் விழுந்து அப்படின்றத சொல்கிறான். சொத கேட்டுட்டு அந்த லேடியுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே, ஐயோ உன் டெடி பியர் பாரு உள்ளே மாட்டிக்கிச்சின்னு சொன்னதுமே இந்த பொண்ணு வேகமாக வந்து அந்த ட்ராயர் எல்லாமே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டேக்கா. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க இந்த சின்ன பிள்ளை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கானு, எப்பயுமே இந்த பிள்ளை இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அங்கே கிளாஸில் இருக்க தண்ணி கேமராவில் பட்டதுமே, ஐயோ $5,000 கொடுத்து வாங்கினே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அங்கே பால் எல்லாத்தையும் ட்ராயிங் மேலே வச்சு, ஐயோ பால் கொட்டி போச்சு இங்கே வந்து பாரு அப்படின்றத சொன்னதும், இந்தாங்க ஆண்டி தொடங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால்
ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க வந்து துடைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே பாருங்கள், இந்த புள்ள வந்துட்டு ஒழுக்கமாக பால் கூட குடிக்கிறது கிடையாது, கீழே கொட்டி என்னை வந்து துடைக்க விடுறா அப்படின்ற சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சி போயிடாமல் அப்படின்றத சொன்னதோ அதே மாதிரி ஃபோனுமே கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது. எடுத்து எல்லாத்தையுமே நான் இப்போ அப்லோட் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு பண்ண போனால் நம்ம லூசி வந்துடுறாங்க. ஃபோனை கூட என்னத்தை மறைக்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ஃபோனை வாங்கி பார்த்ததுமே லூசிக்கு பயங்கரமான கோவமாயிருது. நீ எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு சின்ன பிள்ளைய வந்துட்டு ஊருக்குள்ளே தப்பாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து தப்பான வேலை பண்ணியிருக்காங்க, நம்ம டியானுக்கு எதிராக பனிஷ் பண்ணுங்கள், வேலையை விட்டுதுமே தூக்குங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் ஒப்படைக்க சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம கூக்கு விஷயம் தெரிஞ்சு நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே வயிற்றுச்சல் தாங்க முடியல. அவன் மீட் பண்ணுறதுக்காக நம்ம குட்டி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போனதுமே ஏட்டியா நீங்கள் வா நீ அப்படின்ற செட்டு கூப்பிட்டுட்டு கேக் உனக்காக வச்சுருக்கேன்னு செட்டு அவர் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அங்கே வந்துட்டு நான் உங்கள் கூட கான்ட்ராக்டை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அந்த ஷூவை பார்த்தா போடுற லெவலுக்கு இப்போ தகுதி இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அங்கே தாத்தாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல, ஆல்ரெடி கம்பெனி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் உங்கள் இருக்குப்பா, இந்த டயத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது கொண்டு வந்ததுமே அவன் செய்க காமிச்சதுமே அங்கிள் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க, இல்லை உங்கள் மேலே சூப் கொட்ட போதுன்னு சொல்லும் போதே விலகுனா அங்கே மேலே இவன் மேலே கொட்டி போயிடுது. அப்போ அங்கே ஆகிட்டு கத்திட்டு இருக்கும்போது தாத்தா வந்து இப்போதைக்கு முடியாதுப்பா, எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு ஹாப்பியாக இருது. அப்போ திடீர்னு அவருக்கு நெஞ்செல்லாமே வலிக்க ஆரம்பிச்சதும் அங்கே டாக்டரை கூப்பிடுங்க நீவே சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு கையை வச்சு தொட்டு உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும்னு சொன்னதுமே அதே மாதிரி எல்லாமே சரியாயிருது. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இருந்த ஹார்ட் ப்ராப்ளமே எல்லாமே போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமான ஹாப்பியாகி போயிருது. அப்போ அங்கே டாக்டர் அந்த பவுலை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சூப் என்ன, இது ஹார்ட் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான மெடிசன் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் டே படுவாய் பையில கடைசியில் நீ வந்துட்டு என்னவே கொலை பண்ண ட்ரை பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு அவங்க ஷூவை பார்த்து கேட்டுட்டு முதவனை அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னால் தாத்தா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஆமாடா கிழவா நான் தான் பண்ணேன், சொத்தை புற சாகிற லெவலுக்கு நீயே வச்சுட்டு இருப்பியா, அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போயிட்டு இருக்கான். இவருக்கு நெஞ்சே வலிச்சு போகுது. ஸோ அங்கே நம்ம ஸ்ட்ரென்ட்டை வந்து சாரி கேட்டுட்டு உங்களுக்கு நான் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு மயக்கம் தூக்கம் வந்ததுமே ஸோ இவ பண்ணுற வேலையால் தான் இப்படி ஆகுதான்னு சொல்லிட்டாவே பார்க்குறான். ஸோ இவன் அடிப்பட்டு அங்கே ஒரு காலம் சாட்சி நடந்துட்டு இருக்கும் போது இப்படி வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. கூஸ் ரன் செக்ஷனில் நம்ம ஒரு வேலை பெருசாக பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவன் அதே மாதிரி இங்கே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஒரு பர்சனை வச்சு அங்கே பாம்பு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வேலை பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணும்போது நம்ம டியான் வந்துட்டு ஐ திங்க் அந்த அங்கிள் இப்போ வந்து கீழே விழுக போகிறாருன்னு நினைக்கிறேன், அவர் உண்மையாக நல்லவர் கிடையாதுன்னு சொல்லும் போதே கூப்பிட கட்சி கீழே விழுந்துடலாம். ஸோ வந்து எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் பர்சன் இதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் பார்த்தது இல்லைன்னு சொல்லதுமே ஐ திங்க் வந்து அப்போ யாரோ அனுப்பி விட்ருக்காங்கன்றது நல்லாவே புரிஞ்சுக்குது. ஸோ அவனையுமே பிடிச்சி அங்கே வந்துட்டு பனிஷ் பண்ண சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறான்னு கேட்டால் அவன் பயந்து போயிட்டு நம்ம ஷூதான்னு சொன்னதோ இங்கே இவன்ட்ட வந்து இல்லாமல் போச்சு பாஸ் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருச்சுன்னு சொன்னதோ அவன் ரொம்ப அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ முடிச்சு எல்லாருமே பயங்கரமாக திட்டுற வீடியோலாம் வைரல் ஆகிட்டுருக்கு. 98% ஷேர்ஸ் எல்லாமே போச்சு, நாசமாக போகிறோம் நீ ஒன்று நம்பி நாங்கள் நாசமாக போயிட்டோம்டான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தங்கம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம லீ பாசமாக பேசும்போது நம்ம ஷென் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே தூக்கி கொஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு புள்ளையே பிடிக்காது, பட் இருந்தாலுமே அவ்வளோ பாசமாக நம்ம டியான்ட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே வெளியே போய் விளையாடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லூசியை பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த கிட்ட கொண்டு வந்துட்டு அவங்களால இப்போதைக்கு அவன்கிட்ட போய் எதுவுமே சொல்கிறதுக்கு முடியலை. நெக்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு அவன் பாசமாக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சொல்லலாமா வேணாமானே பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா உங்களுக்கு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் அங்கே வெளியே அந்த பாப்பா விளையாடிட்டு இருக்கும்போது பட்லர் வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து சண்டை போடுறாங்கம்மா, மேடம் டைவர்ஸ் கேட்க போகிறாங்க, நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் இப்போ போய் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இந்த பொண்ணுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு அம்மா நீங்கள் எதுக்காகம்மா இப்போ போயிட்டுருக்கீங்க இங்கேருந்து அப்படின்ற சொன்னதும் உனக்கு புதுசாக அம்மா வருவாங்கம்மா நீ கவலைப்படாத அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அம்மா மழை வரப்போகுது போகாதீங்கன்னு சொல்லும் போதே அங்கே மழை வர ஆரம்பிச்சதுமே நம்ம ஷியாமே போத்தி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், தண்ணி குடி அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அம்மா நீங்கள் என்ன அதை பார்க்கலையா, அப்பா
உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் உண்மையான்னு சொல்லி கேட்டால் அவள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துச்சேக்கா. அது வந்துட்டு ஒரு நெக்லஸ் தான், அவளுக்காக அவங்க டிசைன் பண்ணி அவனே ரெடி பண்ணது. அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. அவனுக்கு தன்னோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே எப்படின்னே தெரியாது போல், அவள் ரொம்ப ஷை ஆயிடுச்சேக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேக்னான்னு ஒரு பொண்ணு வரா, அவங்க அசிஸ்டன்ட் தான். மேடம் சார் வந்து நேற்று பண்ண டிசைன்ஸ் எதுவுமே நல்லா இல்லையா, ஸோ அவர் திரும்ப என்ன ரெடி பண்ண சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் அப்படியா, நீங்கள் பார்த்தேன் ஆண்டி, நீங்கள் வந்துட்டு கீழே விழுந்துடாதீங்க, அவங்க கீழே உடஞ்சி கீழே விழுக போகிறீங்க, கையில் இருக்க பொருளெல்லாம் விழுக போகுதுன்னு சொன்னால் டிசைன்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு அங்கே அவன் சைன் போட்டு கொடுத்துருக்கான், இந்த ஸ்பெஷலாக ரெடி பண்ணதுன்னு சொல்லி தெரியுது. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க பாஸ்ன்னு சொன்னதும் நீ வந்து தேவையில்லாமல் என் பொண்டாட்டிக்கு எனக்கு நடுவில் நீ பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு உன்னை நான் லைக் பண்ணுற மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவளை போலீஸில் அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இப்போங்க நேற்று வந்து உனக்கு கொடுத்த டிசைன் தான்ப்பா நானும் ஆசைப்பட்டு ரெடி பண்ணது, நீ அவள் சொல்கிறத எதையும் கேட்டு தப்பாலாம் புரிஞ்சுக்காதன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்ற விஷயத்த சொல்லிட்டுருக்காங்க. நம்ம யாருமே சந்தோஷமாயிட்டேக்கா. அப்போ அங்கே பாட்டி வந்து ப்ரெக்னென்ட் கிட்ட பார்த்துட்டு இங்கே பார்த்தியா உன் பொண்டாட்டி வந்து புள்ளத்தாச்சிடான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் வந்து எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ வீட்டில் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாருக்குமே. இப்போ எனக்கு குட்டி பாப்பா பிறக்க போதான்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாகும் போது அப்போ அங்கே நம்ம டியானை போய் தூக்கிக்கிட்டு எனக்கு பிள்ளைங்கன்னா பிடிக்காது, பட் டியான் வந்த பிறகு அது எல்லாமே எனக்கு மாறிடுச்சு, நீ வந்துட்டு இது எல்லாமே எனக்காக தான் பண்ணன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துட்டு நான் கஷ்டப்படுவேன் தானே நீ மறைச்ச அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருது எல்லாத்துக்குமே. இதுக்கெல்லாம் காரணமே நம்ம டியான் தான் சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே காரில் நம்ம இங்கே பாரு அண்ணன் இன்னைக்கு வந்துட்டு எப்படி வந்து ரேஸ் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவங்க எதிரி ஒருத்தர் வர்றான், மண்டையில் வந்துட்டு சிவப்பு கலர் அடிச்சுட்டு டே என்னடா நீங்களாம் ட்ரைவ் பண்ணிச்சிக்க, நான் பாரு இப்போ எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் திறமையை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் காமிச்சா பார்த்து குப்புற கடிச்சு விழுந்துடாம அப்படின்றத சொல்லும் போது கீழே வளைக்க விட்டு விழுந்ததும் அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். பாரு நல்லா விளையாடு, நீங்கள் தனியாக எங்கள் நேரத்தை வேஸ்ட் ஆக்காதடா அப்படின்ற சொல்லிட்டு போனதும் டே உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா கறிட்டா போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அப்போங்க பாஸ் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்ணுறாங்க. நம்ம டியான் அங்கே பாருங்களேன் நான் சின்ன வயசில் இந்த ஃபோட்டோ மாதிரியே இருக்குல்ல அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் பார்க்க அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டேவே நம்ம ஷேன்ட்ட பிரதர் ரோடு ஃபுல்லாக இந்த பிக்சர் ஒட்டியிருந்தாங்க, டியானை காணும்னு சொல்லிட்டு அங்கே போதுமே அதை பற்றி அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு போது அதை பற்றி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறப்ப டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி விட்றாங்க. ஸோ வந்துட்டு ரெண்டுமே சேம் தான். அப்போ பிள்ளைய தொலைச்சவங்க தேட ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பற்றி இன்னுமே தெளிவாக கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் அவங்க போயிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு ஒரு லேடி வர்றாங்க, அவங்களுக்கு பார்த்ததுமே டியானை ரொம்ப பிடிச்சி போயிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே சாக்லேட் கொடுத்ததும் அதெல்லாம் வேணான்னு சொன்னதும் எனக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீ எது தப்பாலாம் புரிஞ்சுக்காதான்னு சொல்லிட்டு அங்கே ஆசையாக வந்துட்டு கிஃப்ட் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. எனக்கு இந்த டெடி பேர் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி அப்படின்றத சொன்னதுமே என் புள்ள வந்து தொலைஞ்சப்ப இதே மாதிரி தானே வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இந்த கிளிப்பு உனக்கு நான் குத்தி விடவா அப்படின்றத சொல்லிட்டு குத்தி விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஹேரை வந்து எடுக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லூசிக்கு பார்த்தா என்ன ரொம்ப அட்ராக்டாக வந்துட்டுருக்காங்க பிள்ளைகிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமாகிடுது. ஸோ சரி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பேபி கிடச்சிருச்சுப்பா, நம்ம வந்து முதல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், கண்டிப்பாக வந்துட்டு அது நம்ம பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகுறாங்க. ஹீரோட்ட சார் அந்த பிள்ளைய வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஆர்ஃபனேஜில் தான் இருந்தவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல், அங்கே இருக்கவங்க தான் காப்பாற்றிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுமே அங்கே கிளம்பி போனதும் வீட்டுக்கு பார்த்தா அங்கே நம்ம வந்துடுறாங்க. அவன் என்னோட சொந்த பிள்ளைன்னு சொன்னதுமே அவங்களுமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க, ஏன்னா ஏதோ வந்து தப்பு நடக்க போதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என் பொண்ணுக்கு வந்துட்டு என்னென்ன பிடிக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அவங்க ஹஸ்பண்ட் சும்மே வந்துடுறான், அது என்னோட சொந்த பொண்ணு என் பிள்ளைய நீங்கள் அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம டியான் வந்ததும் ரொம்ப பாசமாயிட்டு இதான்ப்பா உன்னோட பயாலஜிக்கல் அம்மா அப்பா அப்படின்ற சைட்டை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு தான் ஆல்ரெடி அம்மா அப்பா இருக்காங்களே, நான் கண்டிப்பாக அவங்கள விட்டு வரமாட்டேன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பேசாத, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ காணாம போனதில் என்னோட தப்பு இருக்குன்னு சொன்னதும் அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அங்கிள்லாம் அப்பா அம்மா ஆன்ட்டி பாட்டி எல்லாருமே இருக்காங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. நீங்கள் அப்படிலாம் வந்து வைக்க முடியாது, அது என்னோட புள்ள அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ இவனுமே நாங்கள் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணி எடுத்திருக்கோம், கோர்ட் மூலம்
மூலமாக அது வந்துட்டு இருக்குது, நாங்கள் வந்துட்டு உங்கள் கூட அனுப்ப முடியாதுன்னு சொன்னதுமே எங்களோட பிள்ளைய வந்து நாங்கள் இத்தனை நாளாக பிரிஞ்சிருக்கோம், நீங்கள் எப்படி வந்துட்டு எங்களோட உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கோவம் ஆகிட்டு எமோஷன் ஆகிட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ அந்த பிள்ளைய உள்ளே அனுப்பி விட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு முக்கியமான கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், அது முடிக்க கொஞ்ச நாளைக்கு என் பிள்ளையோட சேர்ந்து நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் எனக்கு அதுக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா அதை என் பிள்ளைய வந்துட்டு கொஞ்சமாச்சு நான் புரிஞ்சுக்க முடியும். அவளுக்கு பிடிச்சிச்சுன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா நாங்கள் வந்து வம்பலியாக எதுவும் பண்ண மாட்டோன்னு சொன்னதுமே அங்கே நம்ம லூசியுமே அங்கே ஓகே சொன்னதும் நம்ம ஷென்மே சரின்னு சொல்லிடுறான். நம்ம சியா பார்த்தா உனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸுன்னு செட்டு ஆசையாக கொடுத்ததோ, இதில் நான் தேவதை மாதிரி இருப்பேன்ல அப்படின்ற செட்டு பேசுகிறா. என்னோட அப்பா அம்மா என்னமோ ரொம்ப எனக்கு பாசமாக தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, பட் என்னோட ஷென்னப்பாவும் லூசியம்மாவுமே நான் போயிட்டா கவலைப்பட மாட்டாங்களா, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத செய்யிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டேக்கா. ஸோ இப்போங்க நம்ம லூசிக்கு இதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவளுக்கு அதே மாதிரி அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அவள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அங்கே அம்மா என்னம்மா இதெல்லாம் இதுக்காக ஆண்டி பண்ணாங்க நீங்கன்னு பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் பிடிக்குன்னு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பெரிய சர்ப்ரைஸ் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஏகப்பட்ட டால்ஸ் அங்கே வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. மாற்றி மாற்றி 2 பேருமே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி இதை சாப்பிட்டு அதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா பொண்ணு பார்த்தா 2ஐயும் சேம் டயத்தில் வாங்கிட்டு 2ஐயுமே ஒரே டயத்தில் வாயில் வச்சு கடிச்சிட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் நம்ம லீ எது வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னதுமே 2மே ரொம்ப சூப்பராக இருக்குது, என் வாய் ரொம்ப பெருசாக 2ஐயும் சேமாக சாப்பிட்டேன்னு சொன்னால் அவளோட மெச்சூரிட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. பிள்ளைக்கு வந்துட்டு நல்லா சமைச்சு கொடுத்தா மனசில் இடம் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம கூ பார்த்தா ரொம்ப ஆசாசியாக பிள்ளைக்காக அங்கே சமைச்சிட்ருக்கான். ஸோ கண்டிப்பாக என் பிள்ளையை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா கருகி போய் இடத்தையே கொண்டு வந்து வச்சதும் அப்பா என்னப்பா எக்கு இந்த கலரில் இருக்குது அப்படின்ற சீட்டை அவள் கேட்குறா. அப்பாவுக்கு சரியாக செய்ய தெரியாதா, ஃப்ரைட் எக் பண்ணேன், ஸோ நீ சாப்பிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதும் இதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு அப்படின்ற சைட்டு அவள் எடுத்து வைக்கும்போது இதை சாப்பிட்டு பாருன்னு சைட்டு கொடுத்தா வாவ் அப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது எக்கு அப்படின்றத சொன்னால் 2 பேத்துக்கு அப்படியே ஜெலஸ் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காருங்க மாற்றி மாற்றி. ப்ராப்ளம் ஆகிடுது. அப்போங்க கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் சரி 2 பேருமே சேர்ந்தே பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தே அங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே டியானுக்குமே பர்த்டே வரப்போகுது இல்லையா, அதுக்குமே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணுறதுக்குமே ஏற்பாடு பண்ணுறதும் என்னோட 2 அம்மா அப்பா 2 வந்துட்டு அப்பாவுமே ரொம்ப பாசமாக பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்துட்ருக்கா. இங்கே நம்ம ஷோ பார்த்தா தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமையாகிடுது. அதே மாதிரி அந்த மேக்னாவுக்குமே வேலை எங்கேயும் கிடைக்கல, பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகும்போது 2 பேருமே மாற்றி முறைச்சி பார்த்துட்டு என்னடா பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிட்டா அப்படின்றத சொன்னதும் ஆமாம்மா நீ பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்க அப்படின்றதாவே சொல்கிறான். சரி 2 பேருமே சேர்ந்து அப்படின்னா வந்துட்டு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோமே பாட்டி வந்துட்டு பர்த்டேக்கு என்னடா பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவங்கவுங்க பயங்கரமாக ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க, அந்த பிள்ளைக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் தான் அப்படின்றத சொன்னதும் பாட்டிக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ அங்கே நம்ம டியான்மே அப்போ வந்துட்டு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ட்டி கொண்டாட வெளியே கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே ஜூஸ் கொண்டு வந்து நம்ம லூசி குடித்ததும் குடிச்சிட்டு அங்கே அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னால் நான் வரேன்ப்பான்னு சொன்னதுமே இல்லை நானாவே தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஆசையாக அங்கே போயிட்டுருக்கா. பட் அங்கே நம்ம லூஸுக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. அங்கே ஒரு வயசான பர்சன் என் கூட வான் சீட்டு கூட்டிகிட்டு போனதும் கிஃப்ட் கொடுக்க கூப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. இங்கே ரொம்ப நேரமாச்சேன்னு சொன்னதும் நம்ம சியா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னதும் ஐயோ பிள்ளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா அது நம்ம டியானோட சொந்த தாத்தா தான், நம்ம கூவோட அப்பா தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ புரிஞ்சுக்குது இவர் எப்போ வந்து தொலைஞ்சாரிங்க அப்படின்றத செய்யிட்டு பார்த்தா இங்கே ஏகப்பட்ட சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்ருக்கவும் ஏய் நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சு பயம் இருக்கா, உங்கள் அப்பாட்ட வந்துட்டு வீடியோ அனுப்பிவிடு, எனக்கு ஒரு 50 மில்லியன் காசு கொடுக்க சொல்லு அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க தாத்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஸ்டிக் எடுத்து கழுத்தில் வைங்கன்னு சொன்னதுமே எனக்கு நீங்கள் கொண்டு வாங்க காசு ஆற்று அப்படின்னா தான் என்னை வெளியே விடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுமே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவா உனக்கு பயமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு ஏன் பயம் இருக்குது, நீங்கள் தான் என் தாத்தான்னு எனக்கு தெரியுமே, அப்பாவோட மொபைலில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்தனேன்னு சொன்னதும் அவரங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை கேட்டுட்டு எங்கே இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போங்க எங்கள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் என் பேத்தியை கொஞ்ச நேரம் கூட என் கூட இருக்க விட மாட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அவள் இப்போ வாஷ்ரூம் தான்
தான் போயிருக்கா அப்படின்றத சொன்னதும், அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணுப்பா, நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு செகண்டில் வந்திருக்கணும், இன்னுமே வரலைன்னா அவளை யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயமாயிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கிட்னாப் பண்ணது பார்த்தா நம்ம மேக்னாவும் அங்கே கூவுமே தான். அப்போ அங்கே குட்டிச்சாத்தானே வாயில் விழுந்து என் வாழ்க்கையே போச்சு, இன்றைக்கி உனக்கு ரியலான பெயின்னா நான் என்னென்னு காமிக்கிறேன், அதனால தான் வாயை மூடி வச்சுருக்கேன், நீ என்ன எப்படி எனக்கு சாவ விடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இந்த மேக்னாவுமே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணால் என் பிளானை சொதப்பிட்டா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஸ்டூபிட் மாதிரி இவ்வளோ தூக்கிட்டு வந்து கடத்தி வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும், ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ வச்சு தான் நான் காரியம் சாதிக்கிறதுன்னு சொன்னதுமே, சின்ன பிள்ளைய மரியாதையாக வந்து விடு, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருன்னு அந்த பொண்ணு சொன்னால் அவளையுமே கட்டி வச்சுட்டு தேவையில்லாம எப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதிராக யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம டியான் அவன் தண்ணி குடிக்க போகிற டயத்தில் அப்படியே தண்ணி வந்து மூச்சு முட்டி குப்புற கடிச்சு மயக்கம் போட்டு விழுகட்டும் அப்படின்றத மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. கடவுளே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அவனுக்கு மூச்சு முட்டி அவன் குப்புற கடிச்சு விழுந்ததுமே இந்த பொண்ணு தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே கையை அப்படியே உருவி வாயில் இருந்தது எடுக்கும்போது கரெக்டாக இவங்க கண்டுபிடிச்சவங்க வந்துடுறாங்க. புள்ளையை காப்பாற்றிட்டு அவளையுமே சேர்த்து அங்கே போலீஸில் ஒப்படைச்சிடுறாங்க. இந்த பொண்ணு மயக்கமாயிடுறா. அப்படியேவும் கண்ணை முழிச்சதுமே நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பேசுகிறத பார்த்துட்டு எனக்கு என்ன பர்த்டே கேக்கே நீங்கள் இந்த வெட்டிலையேன்னு சொல்லி கேட்டதும் அங்கே சிரிச்சுட்டு எல்லாருமே கேக்கெல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. 6 வயசாக பொது பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி பர்த்டேலாம் பாடிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த பொண்ணுகிட்ட விஷ் கேளுமா அப்படின்றத சொன்னதுமே என்னோட விஷ் என்ன தெரியுமா, என்னோட 2 அப்பா 2 அம்மா இந்த ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து எப்பயுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு விஷ் கேட்டுச்சேக்கா. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ அவள் சொல்ல வர விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் வந்துட்டு யார் எங்கேயுமே பிரிஞ்சு போக வேணாம், எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்துட்டு இருக்கணும், அதான் என்னோட ஆசைன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைய பிரிச்சுட்டு போக யாருக்குமே வந்துட்டு மனசு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.